ஜெயிலர் இரண்டாம் பாகத்தில் விஜயகாந்த் எதிர்பார்ப்பை எகிர வைக்கும் நெல்சன். டார்க் காமெடி படங்களை இயக்கி வெற்றி இயக்குநர்களின் பட்டியலில் இடம்பெற்றவர் நெல்சன் திலீப்குமார். கோலமாவு கோகிலா, டாக்டர் போன்ற படங்களில் இவருக்கு கை கொடுத்த இந்த வித்தியாசமான கதைபாணி கடைசியாக வெளியான பீஸ் படத்தில் கழற்றி விட்டுவிட்டது. இதையடுத்து நெல்சன் ஜெயிலர் படத்தினை இயக்கி வந்தார். ரஜினிகாந்த் ஹீரோவாக நடித்த ஜெயிலர் திரைப்படத்தில் பல பான் இந்தியா நடிகர்கள் கேமியோ கதாபாத்திரங்களில் நடித்திருந்தனர். ஹிந்தி நடிகர் ஜாக்கி ஷெராப், மலையாள நடிகர் மோகன்லால், கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார், நடிகை தமன்னா உள்ளிட்ட பலர் இதில் கௌரவ தோற்றத்தில் நடித்தனர். மேலும் நீண்ட நாட்களுக்கு பிறகு ரஜினியின் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று தந்தது. அதனுடன் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வெளியான ஜெயிலர் திரைப்படம் 700 கோடி ரூபாய் வரை வசூலித்து சாதனை படைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது ஜெயிலர் திரைப்படத்தின் வெற்றிக்கு பிறகு ரஜினி மற்றும் நெல்சன் இருவரும் ஜெயிலர் இரண்டாம் படத்திற்கான மீண்டும் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. மேலும் ரஜினி லோகேஷ் கனகராஜின் இயக்கத்தில் தலைவர் 171 படத்தில் நடித்து முடித்துவிட்டு ஜெயிலர் 2 படத்தின் படப்பிடிப்பு தொடங்கப்படும் என கூறப்படுகின்றது. அது மட்டுமின்றி ஜெயிலர் இரண்டாம் படத்திற்கு உக்கும் என டைட்டில் வைக்கப்பட இருப்பதாகவும் தகவல்கள் வருகின்றன. இன்னொரு ஸ்பெஷலாக விஜயகாந்தையும் AI தொழில்நுட்பம் மூலமாக கொண்டு வர இருக்கின்றார்களாம். ஏற்கனவே கோட் படத்தில் விஜயகாந்த் காட்சிகள் இருக்கும் என செய்திகள் வெளியான நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினியின் ஜெயிலர் இரண்டாம் பாகத்தில் கேப்டன் என்ட்ரியால் ரசிகர்கள் வியந்து போக உள்ளனர். ஜெயிலர் படத்தில் இடம்பெற்றுள்ள ஹுக்கும் பாடல் மாஸ் ஹிட் அடித்து தொடர்ந்து இதையே ஜெயிலர் இரண்டாம் பாகத்திற்கு டைட்டிலாக வைக்கலாம் என நெல்சன் முடிவெடுத்து உள்ளதாக கூறப்படுகிறது.